சொல்கிறேன். தேவ கிருபையில் ஒன்று உருவாக்கணும். என் பிள்ளைய வளர்த்தேன், படிக்க வச்சேன், அவன் முந்தாளியில் முடிச்சுன்னு போயிட்டான்லாம் சொல்கிறதெல்லாம் விடக்கூடாது. என்ன, நான் ஒன்று பெற்றேன், அது அவ்வளோதான், என்னை விட்டு போயிடுச்சுன்னெலாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் சரியாக வளர்க்கலன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையிலே சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன சாபம்? உபாகம் 28:14 மேலே வாசித்தா, பிள்ளைகளை பெற்றெடுப்பாய், வேற ஒருத்தன் தூக்கின்னு போயிடுவான். காதல் மட்டும் இல்லை, குடும்பம் வந்து பிக்கப் பண்ணி போயிடுவான். நம்ம லோன் எல்லாம் போட்டு லொங்குன்னு அலைஞ்சி பிஇ படிக்க வைப்பார், எல்லாம் படிக்க வைப்பார். அவன் இன்ஜினியர் மாப்பிள்ளன்னு சொல்லி அப்படியே லவக்குன்னு தூக்கின்னு போயிடுவான். இல்லை டாக்டர் போகணுன்னு தூக்கின்னு போயிடுவான். இதை பார்த்துன்னு என் கண்கள் பூத்து போகணும்னு வேதம் சொல்லுது. ஏன்னா என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலையா, உன் பசங்களெல்லாம் தூக்கின்னு போவான், நீ பார்த்துட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, வீட்டோட மாப்பிள்ளையை கொண்டு போயிட்டாங்க, என் பசங்க இப்படி ஆகிட்டாங்க, நாங்கள் இப்படி வளர்த்தோம் அங்கெல்லாம் ஆயிப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் விடை தான் இந்த செய்தி. தேவ கிருபை முதிர் வயதில் இருக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்கு செவி சாய்க்கணும். இதே நாயிடுச்சு, செவி சாய்ச்ச மனுஷன்தான் தாவீது. இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் இல்லையா, ஆனாலும்